எடுத்து வைத்துக் கொள்ளலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். சில காரியங்களை பக்க தலைப்பாக, அதாவது சப்டைட்டிலாக நான் சில நேரம் கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மேலும் கிருபையை கொடுத்து நம்மோடு பேசுவார். யோவான் 15. இன்னும் நான் முதன்மையான அந்த அதிகாரம் இன்னும் சொல்ல போனால் தலைப்பில் இருக்கிறேன். சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிற அந்த தலைப்பை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். யோவான் 15 வாசிக்கலாம். 17 வாசிக்க போகிறோம். 17 27 வசனங்கள் வரை. ஜான் சாப்டர் 15 verse number 17 to the last verse. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளையெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவோடு கூட இருக்கிறவர்களே இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். சிம்பிள் ட்ரூத் இல்லைங்களா? ரிவர்ஸிலிருந்து படித்து பார்த்தால் ஒரே ஒரு வெளிப்பாட்டோடு இப்பொழுது நான் ஆரம்பிக்க முற்படுகிறேன். என்ன என்றால், இயேசுவோடு கூட இருக்கிறவர்களே இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க முடியும். ஆமென். எவ்வளவு வல்லமையான வாக்கியம் பாருங்கள். இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்கள் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. இயேசுவுடனே கூட இருந்தபடியினால். எத்தனை பேருக்கு அந்த வாக்கியங்கள் புரிகிறது? இதைத்தான் யோவான் 15 நான் பல வாரங்களில் பேசின சாரம். எத்தனை பேருக்கு சாரம் என்றால் புரிகிறது? அந்த சாரம் இறங்கி இருக்கும் என்றால் நீங்கள் மறவாமலும் இருப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. இதைத்தான் சொன்னேன். எத்தனையோ விதங்களில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு நம்மிடத்திலே போதிக்கும் பொழுது அதுதான் வித்தியாசம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறோம்? ஏதோ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு செல்லுகிறேன், வசனத்தை கேட்க நன்றாய் இருக்கிறது என்ற நிலைமையை தாண்டி வசனமே போஜனமாய் மாறும் பொழுது இயேசு இதைத்தான் சொன்னார். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, அது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதை. எனக்கு கவனிங்கள். அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இயேசுவின் இடத்தில் எதிர்பார்த்து வந்த கூட்டத்தினருக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார். நீங்கள் சொல்லுகிறீர்கள் போஜனத்திற்காக தேடுகிற ஒரு வாழ்க்கையே பெரிய வாழ்க்கை என்று. அதனால தான் இயேசுவை அநேகர் தேடினார்கள். எத்தனை பேருக்கு அந்த வசனம் எல்லாம் தெரியும்? போஜனத்திற்காக இயேசுவை தேடினார்கள். அதனால தான் சொன்னா, நான் அற்புதங்களை செய்கிறபடினால், போஜனத்தை கொடுக்கிறபடினால் அநேகர் என்னை தேடி வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டே. என்னை கவனிங்கள். அதனால் தான் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழியாத போஜனமாகிய நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்கள் என்று சொன்னார். ஆமென். இன்று ராத்திரியும் கவனிங்கள். நான் இதை திரும்பவும் பேசும் பொழுது, ஜெப வாழ்க்கையில் கூட சுயநலத்தோடு நாம் ஜெபிக்கிறோம் என்றால் பிரச்சனை எது என்றால், நாம் சாரத்தை இன்னும் அனுபவிக்காமல் ஜெபிக்க முற்படும் பொழுது சுயநல ஜெபமாய் மாறிவிடுகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? சாரமற்ற ஜெபம். அதனால்தான் இயேசு இணைந்திருக்கிற நிலைமையில் இருந்தே ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். எத்தனை யோவான் 15 நினைவு படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? இணைப்பை வைத்தே சுத்திகரித்தலை பேசினவர்
இந்த சுத்திகரிப்பின் அடிப்படையிலே ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர். எந்த மதத்திலேயும் வராத வார்த்தை பரிசுத்தம். ஏனென்றால் மதத்தை ஸ்தாபித்தவன் மனுஷன், உறவை ஸ்தாபித்தவர் கர்த்தர். அதனால்தான் பரிசுத்தர் மாத்திரமே பரிசுத்தத்தை பேச தகுதி உள்ளவராயிருக்கிறார். கவனிங்கள், ஒரு மதத்திலும் இல்லாத சாரத்தின் வார்த்தையை இயேசு பேசினதற்கு காரணம், ஒரு தெய்வத்தின் இடத்தில் பேசும் பொழுது ஏதோ ஒரு ஜெபமாக அவர் பேசவில்லை, உறவின் அடிப்படையில் வருகிற உரிமையாக பேசினார். அப்படி என்றால் பரிசுத்தர்கிட்ட உறவு வைத்துக்கொள்ள ஒரு மனுஷனுக்கு தைரியம் வரணும்னா பரிசுத்தரே அந்த உறவை கொடுக்க முடியும். ஆமென் என்று சொல்லி பெற்றோம். இதுதாங்க சுவிசேஷத்தின் வல்லமை. எத்தனை பேருக்கு புரிகிறது? சும்மா இயேசு நல்லவர்னு பேசினால் புரியாது யாருக்கும். இயேசு எதினால் நல்லவர் அதை சொல்லும் பொழுதுதான் சுவிசேஷத்திற்கு வல்லமை. ஏமே, ஒரு தெய்வத்தின் இடத்தில் பேசுகிற பேச்சாக ஜெபத்தை இயேசு குறிப்பிடவில்லை. பரலோகத்தில் இருக்கிற தேவனை நீ பிதா என்று அழைக்க தைரியம் கொடுத்தவர் இயேசு. அதனால்தான் அவரை பிதா என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு உறவிலும் ஒரே குடும்பத்தின் உரிமையிலும் இயேசு என்று உங்களையும் என்னையும் பிதாவை, பரலோக தேவனை பிதா என்று அழைக்கக்கூடிய உரிமையை கொடுத்து அழைக்க வைத்தவர் என்று சொல்லுகிற இந்த ஜெபத்தில் ஏதோ வேண்டுதலுக்காக பண்ணுகிற சுயநலங்கள் வர முடியாது. ஏனென்றால் சுத்திகரிப்பின் அடிப்படையில் வருவதே ஜெபம். இது எத்தனை பேர் யோசித்து இருக்கோம்ல? ஜெபம்னா நான் செய்கிற காரியம், நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுகிற வார்த்தைகள், என் தேவைக்காக இயேசு கிட்ட போகிறேன், அதெல்லாம் ஆரம்பம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ற ஆடம் வர 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 ஒரு மனுஷனுடைய ஆடத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமென் என்று கரங்களை வைத்து ஆமாப்பா ஆமாப்பா பெற்றுக்கொள்கிறேன். கவனிங்க, வசனம் சொருகும் பொழுது மாற்றம் வராமல் போகாது. ஏதோ ஜெபிக்க ஆண்டவர் அழைக்கல. அதனால தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க என்னை தெரிந்து கொண்டிருந்தால் நீங்க என்ன வேணாலும் சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதன் முகாந்திரமே நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. அப்படின்னா இயேசுவின் நாம எல்லாவற்றுக்குள்ளும் நடத்தாது, சத்தியத்திற்குள் தான் நடத்தும். ஆமே. அப்ப என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், அந்த கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா என்று சொல்லி எவ்வளவு வல்லமையை கனியின் ஜெபத்தின் பதிலையும் இணைத்தார் தேவன். அப்போ இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆள் பேசினா ஏதோ ஒன்றை பேச முடியாதுங்க, சத்தியத்தின் அடிப்படையில தான் பேச முடியும். இல்லை என்றால் நாம கற்பனை செய்கிறோம், காரியங்களை என்ன செய்கிறோம்? கற்பனை செய்கிறோம், அவ்வளவுதான். யூகப்படுத்திக் கொள்கிறோம். It's all an assumption or maybe an imagination, that's all. கர்த்தர் சொல்லுகிறார், நீயாக யூகப்படுத்துவதோ கற்பனை செய்வதோ அல்ல உறவு. என்னை கவனிங்க, யாரும் உறவை கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. அங்கதான் தவறே வருகிறது. என்மேல் அன்பா இருக்கிறார்கள், என்னை மிகவும் நேசிக்கிறார்கள், கற்பனைலாம் செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? அதெல்லாம் டூப்ளிகேட். ஒரிஜினல் லவ்னா வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லி பெற்று பெண்களை கவனிங்கள், ஆண்களை இன்னும் கவனிங்கள். கற்பனை செய்யறது இல்லை அன்பெல்லாம். அன்பா இருந்தா அது வெளிப்பட்டுத்தான் ஆகும். ஏதோ என்னை நேசித்தார்கள் என்று நினைத்தேன், அது நினைப்பு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? நான் என்ன ரொம்ப நேசித்தார்கள் என்று நினைத்தேன், அது நினைப்புங்க. ஆனா ஆண்டவன் நினைப்புல எல்லாம் நடத்தல. பைபிள்ல நீயா நினைச்சுக்கோ, முடிந்தால் வந்துக்கோ, அப்படியா சொன்னார்? இது ஏதோ பாட்டு மாதிரி உங்களுக்கு இப்ப கேட்கும். நன்றாய் கவனிங்க, இயேசு நினைப்பில் நம்மை நடத்தவில்லை, உண்மையில் நிச்சயத்தில் சத்தியத்தில் பேசுகிறவர் யதார்த்தமாய் அவரை பின்பற்ற அழைத்தார். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. God is very real, God is practical. Amen. யதார்த்தனா பிராக்டிகல்னு அர்த்தம். யதார்த்தமா இருக்கணும் பைபிள்லாம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? அப்போ ஆண்டவர்கிட்ட போகும்போது உறவுல போகணும், உரிமையில போகணும், சத்தியத்துல போகணும். அந்த சத்தியத்தினால் வருகிற சுத்திகரிப்பில் வருவது தான் ஜெபம். ஆமென். நிறைய பேருக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியல பாருங்க. சும்மாலாம் ஜெபிக்க வராதுங்க, அதுதாங்க உண்மை. ஆமென் சொல்லுங்க. சும்மா ஆண்டவர்கிட்ட போயெல்லாம் அப்படி ஜெபிக்க வராதுங்க. நான் சரியா இருந்தா வருங்க, இல்லைன்னா வராதுங்க. ஆமேனுங்க, அப்படியே ஆகட்டுங்க. அப்போ ஆண்டவர் சரிப்படுத்துவாருங்க. சும்மா ஜபிச்சுட்டு வந்தெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஜபம்னா அவர்கிட்ட பேசி விட்டு வருகிற ஒரு காரியம் என்றால் அவரை நானும் சந்தித்த ஒரு காரியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதெல்லாம் வல்லமையா புரியும்? ஐயோ கர்த்தாவே, அதனால தான் மிராக்கிள்ஸை வச்சே ஜபத்தை பேசல அவர். ஆமே. ஆதி முதல் என்னோடு இருந்தீர்கள்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டு விலகலன்னு அர்த்தம்.
வெறும் அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக வந்த கூட்டத்தோடு நீங்கள் இல்லை. அநேகர் பின்வாங்கி போன இடத்தில் நீங்கள் மாத்திரம் தங்கினீர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனையோ பேருக்கு கடினமாய் போன நிலைமையில் உபதேசம் உங்களுக்கு பிரியமாய் போனது. அல்லேலூயா. இதுதான் ஆழம். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ, எங்களால தாங்களையா இவர் பேசுறது நினைச்ச நேரத்துல உம்மை விட்டா எங்கேயா போவோன்னு சொன்ன கூட்டம் நீங்க. வித்தியாசம் வரல இப்போ உறவுல? இந்த ஸ்டேஜ்ல தான் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ எனக்கு சாட்சியா இருப்ப. அற்புதத்தை வாங்கி மைக்க பிடிச்சு சொல்றதெல்லாம் சாட்சி நாம் நினைக்கிறோம். அதை கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி சபையில் நாம் செய்கிறோம். ஆனா வாழ்க்கையில இருப்பதுதான் சாட்சி. இது சபையை தாண்டி வருகிறதே, அதுதான் உண்மையான சாட்சி. நீங்க வேலைக்கு போகிற இடத்துல 4 பேரோடு பேசும்போது உங்க லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கணும். இதெல்லாம் போட்டுக்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? சபைக்கு வரும்போது ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அங்க போய் ஆத்திரம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல அவர் டீல் பண்ணுவார். உலகத்தால நாம் எரிச்சல் அடையும் பொழுது, கோபம் படும் பொழுது, அநியாயங்களை கண்டு சகிக்க முடியாமல் போகும் பொழுது, மற்றவர்கள் பொய் பேசி சாதிக்கிற இடத்தில் சத்தியத்திற்காக தோற்கும் பொழுது கோபம் வரும்ல, அங்கெல்லாம் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் அல்லவா? அதற்கும் விட்டு கொடுக்க தைரியம் இருக்கிற மக்கள் தான் இந்த சீஷர்கள். அப்ப கூட இருக்கிறதுனா ஏதோ கோயில்ல மட்டும் இல்லை. ஏசு கோயில்ல இருந்ததை விட தெருவில் தான் ஜாஸ்தியா இருந்தார். ஆமென் என்று சொல்லிவிட்டு கோயில் அற்புதங்களை செய்ததை விட தெருக்களில் தான் செய்தார். அப்ப இயேசுவோடு நடந்தவர்கள், கூட இருந்தவர்கள் தான் சாட்சிகளா இருந்தார்கள். அப்போ ஜெபத்திற்கு கூட சுத்திகரிப்பு வேணும்னு எந்த தெய்வம் ஐயா சொல்லி இருக்கிறது? எந்த தெய்வம் சொல்ல முடியும்? அதனால்தான் அவர் பரிசுத்தர். நன்றை கவனிக்கணும். ஜெபம் செய்ய கூட சுத்திகரிப்பு அவசியம் சொன்னவர் அவர் தான். அப்படின்னா நீ ஜெபிக்கவே தகுதி இல்லை என்று அவர் சொல்லவே இல்லை. என் கூட இருந்தாலே உனக்கு சுத்திகரிப்பு என்று சொன்னவர். இப்படிப்பட்ட தரத்திற்குரியவர் தரமற்ற நம்மை தரமுள்ளவர்களாக மாற்ற தன்னை கொடுத்தாரே. அதனால் தான் இயேசு நல்லவர். ஆமென். இன்னைக்கு கவனிங்களே, இந்த ஆழத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு ஆழம் நீங்க, என் ஜெபத்திற்கு அர்த்தம் நீங்க, இன்னும் சொல்ல போனா என் ஜெபத்திற்கு சுத்திகரிப்பே நீங்க. அப்ப இயேசு சொல்லும் போதே ஒரு ஆள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். என்னடா அந்த நாமமே சத்தியத்தை சுமக்கிற நாமம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அந்த வார்த்தை வல்லமையை பாருங்க. ஏதோ கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் என்ற வசனம் சொல்லவே இல்லை. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய். எப்படி என்றால் அவருடைய சாரமே சத்தியம். அந்த சத்தியத்தினால் வருவதுதான் கிருபை. கவனிங்க, சத்தியத்தை செய்ய வைக்கிறது கிருபையின் வல்லமை. கிருபையை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள்லாம் சாதாரணமானவர்களே அல்ல, பாவத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமையை பெற்ற கூட்டம். ஆமென். பாவத்தினாலே விழவில்லை, நான் பாவத்துக்கு முன்பாக தள்ளாடவில்லை என்றெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனாலும் தொடர்ந்து பாவத்தில் நான் இருக்க முடியவில்லை. அது கிருபையின் வேலை. ஆமென் ஆமென் என்று சொல்லிவிட்டோம். தொடர்ந்து நான் பாவத்தில் இருக்க முடியவில்லை. 1 யோவான் 5 நீங்க வாசித்தீர்கள் என்றால் தேவன் பேசுவார். தொடர்ந்து பாவத்தில் இருக்க முடியவில்லை. 1 யோவான் 4 இது வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்றால் ஆண்டவர் இன்று நம்மோடு பேசுகிற சத்தியத்தை கவனிங்கள். நான் தொடர்ந்து உங்களிடத்தில் பேச விரும்பினது கடந்த வாரத்தின் இணைப்பை போல எபிரேயர் 12 தேவன் நடத்துவார் என்று நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு, கவனிங்க கவனிங்க, ஆண்டவர் பாவத்தை சுட்டி காட்ட வரவில்லை. வல்லமையான வார்த்தை. நான் அவர்களிடத்தில் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் என்று தான் சொன்னார். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தின் ஆழம் புரிகிறது? கரங்களை உயர்த்தி ஆமாப்பான்னு சொல்ல. நான் பேசலனா உனக்கு பாவம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேசி விட்டாலே உன் பாவம் போனது என்று அர்த்தம். ஆனா நான் பேசியும் நீ அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் போகும் பொழுது உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஒருவரையும் பாவி என்று குற்றப்படுத்த அவர் வரவில்லை. பாவி என்று அறிந்தே வந்தவர். ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் வராம இருந்தேன் ஆனால், நான் பேசாமல் இருந்தேன் ஆனால், அதான் அர்த்தம். நான் கிரியை செய்யாமல் இருந்திருப்பேன் ஆனால் பரவாயில்லை. ஆனால் நான் வந்திருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், யாரும் செய்ய முடியாத கிரியைகளை செய்திருக்கிறேன். ஆமென். இதெல்லாம் செய்ததற்கு காரணம் நீ தப்பிக்கணும். ஆக்கினையிலிருந்து தப்ப வேண்டும், குற்றமான சாட்சியிலிருந்து தப்ப வேண்டும்,
உன் கனி கொடுக்காத நிலைமையிலிருந்து தப்ப வேண்டும். உன் மதத்திலிருந்து நீ தப்ப வேண்டும். ஏதோ வெறுமையாக பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் செய்து ஜெபம் செய்து ஜெபம் செய்து பாவத்திலேயே நீ உழல்கிற நிலைமை இருக்கக்கூடாது. நீ தேவனிடத்தில் வரும்பொழுது தைரியமாய் வர வேண்டும். கிருபாசனத்தண்டைக்கு நீ தைரியமாய் சேர வேண்டும். ஏற்ற காலத்தை சகாயத்தை அடையும்படி கிருபையை பெரும்படிக்கு நீ சேர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நீ கேட்கும் பொழுது பிதா உனக்கு செவி கொடுப்பார் என்பதை அறிந்து நீ வர வேண்டும். இந்த தைரியத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். எத்தனை பேர் அதற்காக சந்தோஷப்படுறீங்க? நல்ல கவனிங்க. நம்ம லைஃப்ல எவ்வளவு வல்லமையை ஜெபிக்கிறோம் என்பதே இந்த வசனத்தை அறிவதினால் வருவது. நிறைய நேரம் ஜெபிப்பதினால், நீண்ட ஜெபம் செய்வதனால் வல்லமை என்று இயேசு சொல்லவில்லை. ஆனால் அவர் ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்தவர். ஏன் தெரியுமா? உறவின் அடிப்படை. பிதாவை நோக்கி ஜெபம் செய்தா. இது உறவினால் வந்த ஜெபம். கடமைக்காக செய்தால் வராது. அதனால்தான் அவர் ஜெபம் பண்ணின பொழுது அவருடைய முகரூபம் மாறிட்டு. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியாது? அப்போ ஏதோ ஒரு தொடுதல், ஒரு பரிமாற்றம் இல்லாமல் பிதாவோடு நாம் பழக முடியாது. சும்மா போயிட்டு ஜெபம் பண்ணி வந்து பாருங்கள், அந்த நாளே வெற்றியே தெரியாது. உண்மைதான். நான் ஜெபம் பண்ணவே முடியல என்று சொல்வது தான் சரியான வார்த்தை. ஜெபம் பண்ணியும் ஒரு வித்தியாசம் இல்லை, என் மனதில் ஒரு தொடுதல் வரலை, அன்றைக்கு வசனத்தை என்னால் படிக்க முடியலன்னா நான் தெளிவாய் சொல்லிக் கொள்வேன், அது என்னுடைய தோல்வியினால். உண்மைதான். ஏதோ ஜெபம் பண்ணினேன், ஆனால் உண்மையா பண்ணலை. மனதிலிருந்து பண்ணும் பொழுது பரலோக பிதாவோடு ஒரு இணைப்பை உண்டாக்குகிற இயேசுவின் நாமத்திலே ஒரு தொடுதல் வராமல் போவது இல்லை. அது நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கிற தொடுதல். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ஆண்டவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் முகரூபம் மாறிற்று. ஆவியில் நடக்கிற விஷயம் ஒரு ஆளுடைய முகத்தை மாற்றுங்க. ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளும். நான் உள்ளத்தில் பரிசுத்தமாக இருக்கேன்னு வெளியில் வேற மாதிரி இருந்தால் அது அர்த்தமே இல்லைங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய நேரம் இப்படியெல்லாம் நாம் மாய்மாலத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ. நன்றாய் கவனிங்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், உண்மைதானே? தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அது தேவனுக்கு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய வித்தியாசம். அதனால தேவன் இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வெளியில வாட முடியுமா? ஆவிக்கும் சரீரத்துக்கும் தொடர்பு உண்டு. ஆமென். ஆவி என்பது உள்ளான இருதயம், நம்முடைய முக்கிய பகுதி. ஆவியின் காரியம் அதற்கும் சரீரத்துக்கும் தொடர்பு உண்டு. கவனிக்க. அதனால்தான் ஆண்டவர் ஆவியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இஷ்டம் போல சரீரத்தை பயன்படுத்த விடுவதில்லை ஆவியானவர். துக்கம் வருது தவறு செய்யும் போது, இந்த சரீரத்தில் தவறு செய்யும் போது துக்கம் வருது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? வாயை தவறா பயன்படுத்தும் போது, கண்களை தவறா பயன்படுத்தும் போது, இந்த கை கால்கள் செய்யக்கூடாத காரியத்தை செய்யும் பொழுது, அவயவங்கள் ஆண்டவருடைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்படாமல் செயல்படும் பொழுது துக்கம் வருதா இல்லையா? ஆவியில வரணும். வரலன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அப்போ என் இருதயத்தில் இயேசு இருக்கிறார். உங்களுக்கு என்ன தெரியும் என் அந்தரங்க வாழ்க்கை? நான் ஆண்டவருக்கு முன்னாடி சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு மனுஷன் முகத்தை பார்க்கிறானே, அந்த முகம் சரியில்லைன்னா கர்த்தருக்கு பெருமை வராது. அதனால் கர்த்தர் நடிக்கவும் சொல்லவில்லை. இதிலே நமக்கு ஒரு இணைப்பு வேண்டும் என்றுதான் கிருபை தருகிறார். ஆமென். நடிக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. என்ற நடிப்பு உதவாது, வெகு நாள் ஓடாது. எவ்வளோ நாள் ஏஞ்சலை போல முகத்தை வைத்தாலும் ஒரு நாள் உள்ளான சுபம் வெளியே வரும். அப்போதான் ஃபாலன் ஏஞ்சலா பரலோகத்தில் இருக்கிற ஏஞ்சலான்னு தெரிய வரும். இப்போ கவனிக்க. ஆண்டவர் நடிப்பதற்காக அழைக்கவில்லை, அதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்போ நான் என்ன செய்யலாம்? உள்ளபடியே நடந்து கொள்ளட்டுமா? மாற்றத்துக்குள்ளே போக ஆண்டவர் அந்தரங்கத்திலே அழைக்கிறார். என்ன கவனிக்க. மாற்றத்துக்குள்ளே போக அந்தரங்கத்திலே விஷயம் எல்லாம் அந்தரங்கத்தில் தான். அந்தரங்கத்தில் இருக்கிறது தான் வெளியரங்கமாகும். நம்ம வெளியரங்கமாக காரியங்களை செய்துவிட்டு அந்தரங்கத்திலே ஒன்றும் செய்யாமல் இருப்போம் என்றால் விஷயத்திற்கு முடியாதுங்க, விவரத்திற்கு முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. கர்த்தருடைய காரியங்கள் என்றுமே அந்தரங்கத்திலிருந்து ஆரம்பிக்கிற காரியங்கள். என்னை பாருங்கள். அதனால தான் அவர் சொன்னார், நான் வந்து பேசாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை, ஏனென்றால் பேசிவிட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு போக்கு உண்டாக்க நான் வந்து விட்டேன். போக்குன்னா என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா யாராவது? a way of escape. ஆமென். தப்பித்து கொள்ளும்படி, இல்லை என்றால் அதிலிருந்து காக்கப்படும்படி, விலகும்படி ஒரு வழியை நான் என்ன செய்து விட்டேன்? உண்டாக்க வந்து விட்டேன். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறபடியினால் இப்பொழுது உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எத்தனை பேருக்கு வித்தியாசங்கள் புரியுது? அப்போ கவனிங்க. ஒரு ஜெபத்தில் சுத்திகரிப்பு உண்டு.
இயேசுவினிடத்தில் வந்தா பயங்கரமான ஒரு பரிமாற்றம், இம்பார்ட்டேஷன் என்று ஒவ்வொரு முறையும் ஆங்கிலத்திலும் சொல்வதற்கு காரணம், ஆண்டவர் பரிமாற்றத்தை கொடுக்கிற தெய்வம். அதனால் தான் அது மறுரூபத்திற்கு ஒப்பான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் பேசிங்க, ஒரு ஆள் மாறாமல் இருக்க முடியாது என்று சொல்வார்களே, அதுதான் அந்த மறுரூபத்தின் அனுபவம். ஆண்டவரோடு நடந்தவர்கள் என்ன கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவையும் யோவானையும் கண்டவர்கள், சீஷர்களை கண்டவர்கள், அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். நல்லா கவனிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம். அப்போஸ்தலர்கள் நீங்களே தேடி கண்டுபிடித்து வாசிங்க, உதவும். அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் என்பதை கண்டுகொண்டார்கள். ஆனால் அதோடு சேர்த்து இன்னொன்றையும் கண்டுகொண்டார்கள். அற்புதங்கள் நடந்த பொழுது, முடவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்த பொழுது அவர்கள் சொன்ன வாக்கியங்கள், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி ஆமாப்பா அதுதான் சத்தியம், எனக்கு அது அப்படியே நடக்கட்டும். கவனிங்க, இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார். இப்போ கல்வி செய்ய முடியாததை இயேசு செய்து காட்டினார். அதற்காக கல்வி அவசியம் இல்லை என்று தேவன் சொல்லவில்லை. ஏனென்றால் பவுலுக்கு ஒப்பான நிலைமையில் நிருபங்களை யாரும் எழுதியிருக்க முடியாது. கல்வி அறிவை தாண்டி கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பெற்ற மனுஷனை தேவன் பயன்படுத்தின உயரமே வேறு. ஏனென்றால் தாழ்த்தின பவுல் அவர். அவ்வளோ படிப்பு படித்தாலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிவதற்காக இதெல்லாம் ஒன்றில்லை குப்பைன்னு யாரையா சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எவ்வளோ லாபம் நான் நினைச்ச விஷயம்லாம் குப்பை ஆயிடுச்சுப்பா. ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த அறிவின் வல்லமை நான் அறிய எதற்கும் நான் என்ன செய்வேன், இழக்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னேன். ஏமே, அப்போ இந்த பேலன்ஸ் எல்லாம் பைபிளில் தான் பார்க்கணும். ரெண்டையும் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதே சமயம் அவர் செய்கிறதை ஒரு மனுஷனும் எந்த படிப்பின் மூலமோ அனுபவத்தின் மூலமோ செய்யவும் முடியாது. இப்போ என்ன கவனிங்க, ஜெபம் சுத்திகரிப்பினால் வருகிற ஒரு காரியம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Prayer is something that happens because of your sanctified life. பரிசுத்தப்படுத்தப்பட்ட அல்லது சுத்திகரிக்கப்படுகிற வாழ்க்கையிலிருந்து புறப்படுவதே தேவனால் வருகிற ஜெபங்கள். ஆமென். அது தேவனுக்கு ஏற்கும் பலிகளாக அவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனுஷனின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நீதிமொழிகள் 23 7வது வசனம், அவன் இருதயத்தின் நினைவு, அப்படின்னா மனதின் நினைவு என்றா வேதம் சொல்லுகிறது. நீங்க எங்க வேணாலும் வாசிங்க, பழைய ஏற்பாட்டிலிருந்து வெளிப்பாடு வரை நினைவுகள் எங்கே தோன்றுகிறது? இருதயம். ஏமே, சிந்தனை இங்கேன்னு நினைக்காதீங்க. சிந்தனை இங்க தான் ப்ராசஸ் ஆகுது மைண்டில், ஆனா ஹார்ட்டில் தான் உருவாகுது, உற்பத்தி ஆகுது. ஏமே, ஆமென். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எங்கே பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம் என்பதை விட முக்கியம் இன்றைக்கு மறுபடியும் பிறந்ததும் இயேசுவால் வளர்க்கப்படுவதும் மிக முக்கியம். நம்ம எங்கே பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம் என்பதை விட முக்கியம் எது? இன்றைக்கு மறுபடியும் பிறந்ததும் கர்த்தரால் வளர்க்கப்படுவதும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எபேசியர் 4 ஒரு வார்த்தை வரும். வார்த்தை எல்லா இடத்துலையும் வருது சிஸ்டர். அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது டக்குன்னு வாசித்தால் வேதத்தில் எப்படி தோன்றுகிறது என்று பாருங்கள். எபேசியர் 4 ஒரு வார்த்தை, இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை, எங்க இருக்கு அந்த வார்த்தை சொல்லுமா விரைவாக? எபேசியர் எங்கே வருகிறது? 20. நீங்களோ, சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாம் சத்தமோ, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா இப்படி திருப்பி போட்டால் எப்படி இருக்கும்? நான் உனக்கு இந்த மாதிரி சொல்லி தரலையே அப்படின்னு இயேசு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? என்ன புரியாத மாதிரி பார்க்கிறீர்கள்? நான் உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையே, நீ யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டே அப்படின்னு உங்களை என்னையும் தப்பு பண்ணும்போது ஒரு ஆள் கேட்டா, அவர் உண்மையாகவே பெற்றெடுத்த தகப்பனா இருந்தா மதிக்க மாட்டோம். எல்லாம் என்ன பாருங்க, ஏன் எங்கோ பார்ப்பது போல் பார்க்கிறீர்கள்? என் கண்களை பாருங்கள். இயேசு நாமத்துக்கு கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நான் கேட்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு புரிந்ததா? நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லைன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஏமே,
கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறா என்பதை விட நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. மைக்கா, ஐயோ கரங்களை வேத்தி நான் கற்றுக்கொள்ளுகிறேன்னு ரொம்ப ஆழமாக இருக்குங்க. நம்ம ரொம்ப தேவனுக்கு பிரியமான கூட்டமாவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் கற்றுக் கொடுக்கலன்னு சொல்லுகிறதையும் தாண்டி நீ யாரிடத்தில் கற்றுக்கொண்டாய், நான் உனக்கு இதை கற்றுக் கொடுக்கவில்லையே என்கிற அந்த வார்த்தையும் வருகிறது. இதைவிட ஆழமாக, என்னை நீ இப்படி கற்றுக்கொள்ளவில்லையே. கிறிஸ்துவையே நாம் கற்றுக்கொள்ளுகிறோமா? அப்படி என்றால் இது உறவு. ஒரு ஆளை கற்றுக்கொள்வதான். எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் பழகிற ஆளை எப்படி கற்றுக்கொள்வீர்கள்? பேசி. சரியே சொன்னோம். பழக பழக. எப்படி பழகுவோம் அதைத்தான் ஆழத்தில் கேட்கிறேன். உறவு உறவு உறவை எப்படி உண்டாக்குவோம்? சரியாய் சொன்னீங்க ஐயா. ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் தட் பர்சன். கரெக்டாக சொன்னீங்க. எங்கே யார் சொன்னீங்க? பேசி. நம்ம ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் தட் பர்சன் சொல்கிறீங்களே, பேசாமலே உட்காந்துருப்பீங்களோ? சும்மா அப்படியே உட்காந்துக்கிறதா நட்டு லூசுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஒரு ஆள் பக்கத்தில் அப்படி உட்காந்து பாருங்கள், அறை விடும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஒரு ஆள்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி அறிமுகம் அவசியம். ஆமே, அறிமுகம் அவசியம். எனக்கு இவ்வளோ பெரியவரை நானாக அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை நீங்கள் கற்றுக்கொண்டதுபடியே பேசுங்க. நீங்கள் என்னை, அதுதான், நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை அறிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டவர் தன்னை தெரியப்படுத்தினார், இல்லைன்னா அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவே என்று கூப்பிட்ட பொழுதே உள்ளத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். இன்றைக்கு அவர்தான் இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்தினவர். அவர்தான் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். எதெல்லாம் புரியல என்று நாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் விருப்பத்தோடு வந்து உட்காருகிற பிள்ளைக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். ஏமே, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தால் கேள்வி கேட்கிற மாணவனை மாணவியை ரொம்ப பிடிக்கும். உண்மையா இல்லையா? நான் சொல்றது சிறந்த ஆசிரியராக இருந்தா. படிக்காத டீச்சருக்கு டென்ஷனான விஷயம் கேள்வி கேட்குற பிள்ளை என்ன கேட்குமோ, பதில் தெரியாமல் நிற்கணுமேன்ற பயம் இப்படி அறகுற டீச்சர்ஸ்க்கு தான் உண்டு. ஆனால் இயேசுவுக்கு ரொம்ப கேள்வி கேட்குற ஆளை பிடிக்கும். ஏன்னா அவங்க அவிசுவாசத்தோடு கேட்கவில்லை, தெரிந்து கொள்வதற்காக விசுவாசத்தோடு கேட்கிறார். ஏமேன், ஏமேன். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இதை தான் நான் தாவீது சொல்லும்போது கவனிக்கிறேன். நான் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் அறிந்து கொள்ளும்படி உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நீங்க விசுவாசம் இல்லாமல் கற்பனைகளை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப விசுவாசத்தோடு வருகிற பிள்ளைக்கு கேள்விகள் வராமல் இருக்க முடியாது. ஆமென் என்று சொல்லி, ஏன்னா அவங்க விசுவாசிக்க இன்னும் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அதனால் ஆண்டவரிடத்தில் கேள்விகளை கேட்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பசிதாகத்தை கொடுங்க. ஏன் சும்மா எல்லாம் படிக்கிறது தானே அப்படியே படிச்சுட்டு போறதை விட என்னையா அர்த்தம் சொல்லி கொடுங்கப்பா. இது என்ன அர்த்தம் ஆண்டவரே? எப்படி இந்த அர்த்தத்தோடு நீங்க பேச முடியும்? எனக்கு விளங்கவில்லையே. அதனால்தான் ஆண்டவர் தன்னிடத்துல உட்கார்ந்து அந்த கேள்விகளை கேட்ட ஆளுங்க கிட்டலாம் ஓமைகள் இல்லாம பேசினாரா, வெளிப்படையா பேசினார், அந்தரங்கங்களை வெளிப்படுத்தி பேசினார். எத்தனை பேருக்கு அந்த மறைபொருள் விளங்க பண்ணுகிற அந்த இடம் தெரியுது? நீங்க கூட்டத்தை தாண்டி ரகசிய அறைக்கு போகும்போது அப்பா கிட்ட இதெல்லாம் உட்கார்ந்து கேட்டீங்கன்னா ரொம்ப பிரியப்பட்டு விடுவா. ஏனென்றா அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார்னா என்ன அர்த்தம்? ஆமே நாம என்று சொல்லிவிடு. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்ற நிலைமையில இருந்து போகணும் உள்ள. கோலும் தடியும் என்னை தேற்றும் அப்படின்றால் உதைக்கும்னு அர்த்தம் ஒரு பக்கம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? என்னங்க, கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறானே உட்கார்ந்துருக்க கூடாது. அப்போ என்னை மேய்க்கிறவரை தாண்டி நானா மேய்த்து கொண்டேன் என்றால் உதைவிடும். ஏனென்றா என்னையே எனக்கு மேய்க்க தெரியாது. எத்தனை பேருக்கு மேய்து பாருன்னு வாங்க. கர்த்தர் ஏன் தான் இப்படி நமக்கு பேர் வச்சான்னு தெரியல, ஆடுன்னு. அப்போ ஆடுக்கு வேண்டியது மேய்ப்பெண். நாமவே நம்மை மேய்த்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை என் கையிலன்னு தவறி கூட பேசாதீங்க, சீக்கிரம் அடி வாங்குவீங்கன்னு அர்த்தம். ஆமே, நான் சொல்லுவேன் தைரியம். ஆமே, உங்களுக்கு தைரியமே இல்லை. விசுவாசம் தைரியமானது. ஆமே, விசுவாசிக்கிறவர்கள் பயப்படவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஆமைன்னு சொல்லு. முதல்ல அதை புரிந்து கொள்ளுங்க. நான் என் வழியில் போய் நரகத்துக்கு போகிறதுக்கா? நான் என் வழியில் போகும்போது ஒரு உத கூட எனக்கு ஒரு அப்பா இருக்காரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா.
ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளும். ஏன்னா என் வழியில் சிந்திக்கும் போது, என் வழியில் ஓடும் போது, நானே எனக்கு மேய்ச்சலை கொடுத்துக்கும் போது ஒருவர் அடிக்கிறாரே, நீ தின்றது என்னன்னு முதல்ல பாருன்னு சொல்றாரே, ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு, ஒரு ஆட்டுக்கு அமர்ந்த தண்ணீர் தான் சிறந்தது, பசும்புல் தான் சிறந்தது என்பதை அறிகிறவரே மேய்ப்பன் தான். இது ஆடு தானா போய் மேய்ந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு எது புல்லுனே தெரியாது முதல். தேவன் எவ்வளவு நல்லவர். அப்போ ஒரு மேய்ப்பனுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு என் மேல் இருக்கிறது. அதைத்தான் நீங்களும் சொல்லணும் உங்க பிள்ளைகளை பற்றி. ஏன் அப்பாவுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு இருக்குன்னு சொல்லணும். ஏமே உங்க பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு விட்டு கொடுங்கள் தாய்களை, தகப்பன்மார்கள். ஆமென் என்று சொல்லி பெற்றோம். நீங்க வளர்க்கறதெல்லாம் சோறு போட்டு மட்டும்தான். ஐயோ இவ்வளவு பட்டார் என்று சொல்லிவிட்டீர்கள். நல்லா கவனிங்க, இதுதான் பச்சையான உண்மை. பச்சை பொய்னுவாங்கல்ல, இது பச்சையான உண்மை. தேவன் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் பச்சையான உண்மை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? பச்சை போய் புழுகிறான் பாருங்க. ஐயோ ஊரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் உண்மையாக தான் இருக்கு. புழுகிற கூட்டம் ஏகமா இருக்கு. இல்லை வடிகட்டி ஒரு உண்மையுள்ளவர்களை தேட வேண்டியிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, நல்லா கவனிங்க, சோறு போட்டு மட்டும்தான் வளர்க்குறோம் தாய் தாப்பே. ஆனா நீங்களும் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு போஜனம் உண்டு. அது அவர்கள் ஆத்துமாவுக்குரிய போஜனம். பெத்தவங்க தர முடியாது, அதெல்லாம் ஆவின் பிதா மட்டும்தான் தர முடியும். அப்படின்னா ஒரு ஆளை சிட்சிக்கவும் போதிக்கவும் அவருக்கு உரிமை இருக்கு. ஆமென்னு சொல்லிவிட்டு இதை நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஐயோ என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது. பெற்றோருக்கு இல்லாத அக்கறை அவருக்கு உண்டு. அவர் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, உருவாக்க அக்கறை கொண்ட தேவன். அப்படி திருப்புங்க அவரை, அதுதான் சரியான வார்த்தை. உருவாக்க அக்கறை கொண்ட தேவன். நம்ம கொடுக்கிற போஜனம் எல்லாம் சரீரத்தை தான் வளர்த்தும். அவர் கொடுக்கிற போஜனம் தான் ஒரு மனுஷனையே உருவாக்கும், வளர்த்துங்க. அதுதான் ஆத்துமாவில் வருகிற கொழுப்பு. எனக்கு கவனிங்க, அந்த போஜனம் அவருடைய வாழ்க்கைக்கு வழியை காட்டுகிற போஜனம், அவருடைய வாழ்க்கைக்கு சரியான முடிவை கொடுக்க வைக்கிற ஞானம். இதையெல்லாம் தேவனால் மாத்திரமே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் விட்டு கொடுக்க வேண்டாம். ஏமே நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதெல்லாம் பேசாதீங்க. அது பொதுவான பேச்சு. தேவன் அனுமதிப்பார் என்றால் பிள்ளைங்க கஷ்டப்படணும். பணத்தோட வேல்யூ தெரியணும், உழைப்போட கஷ்டம் தெரியணும், பசியோட கஷ்டம் தெரியணும், தனிமையின் கஷ்டம் தெரியணும், துரோகத்தின் கஷ்டம் தெரியணும். அதான் சில பேர் எழுதி வைக்கும்போது ஞானத்தின் வார்த்தைகளாக எழுதுகிறார்கள். சில நேரம் உதவுகிறதாம் சில தோல்விகளும் சில துரோகிகளும் வாழ்க்கையில். அது நம்மை உருவாக்குகிற ஆசிரியர்களாக இருக்கின்றன. உண்மைதான். நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா உருப்பட முடியாது. தலை கொஞ்சம் வீங்க, அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு புரிகிறது? சில தோல்விகள் அவசியம் வாழ்க்கையில். ஏன்னா அப்பதான் எனக்கு ஆண்டவர் வேணும்னு எனக்கு தெரியும். அது முக்கியங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் தான் கஷ்டப்படும் போதெல்லாம் துக்கப்படாதீங்க. கர்த்தருக்குள்ள இருந்தா சந்தோஷமான வார்த்தை அதெல்லாம். ஹல்லேலூயா. ஐயோ அதனால தான் இதெல்லாம் படிக்கும்பொழுது ஆழத்தின் வார்த்தைகள். நீங்கள் எல்லாம் இது என்ன கடினமான உபதேசமா இருக்கிறதே என்று சொல்லி பின்வாங்கி போகாத கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று நம்பி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ மேய்ச்சலில் அதிகமான படிப்பினைகள் உண்டு. உங்களை என்னையும் போஷிக்கிற தேவன் தடியாலும் கோலாலும் நடத்துவார். தேவைப்பட்ட நேரத்தில் உதவிடும், தேவைப்படுகிற நேரத்தில் ஆறுதல் வரும். எவ்வளோ நல்லா அப்பால, எவ்வளோ நல்லா அப்பால அடி கொடுத்து ஊட்டுறது. உங்களையும் என்னை அப்பா அம்மா அப்படி திருத்தலன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்லா அடிச்சுட்டு சாப்பிட வச்சுக்கல. எங்கள் அப்பாலாம் 3 தடவை தான், என்ன பயங்கரமான அப்பாக்கள் பாருங்க, 3 தடவை தான் கூப்பிடுவாராம் எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும். அந்த 3 முறை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே முன்னாடி நிற்கணும். இன்னைக்கு அப்பாக்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். மகனே 3வது முறை டிலே ஆச்சுன்னா எடுப்பார் பெரம்ப கையில் கிடைக்கல அந்த பச்சை செம்பருத்தி செடியோட குச்சி வீசுனா அப்படியே பிச்சுட்டு வரும் சதை. பயப்பட்டதில்லை அவர், சின்ன பிள்ளைங்க பயப்பட்டதே இல்லை, அதனால தான் உருப்பிட்டோம். இன்னைக்கு நம்ம ஊட்டி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு உடம்பு தான் குண்டாயிருக்கு, ஆவி குண்டாகலை. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? நான் சொல்லுவது லிட்டரலாக, அதனால சாப்பிட்டா குண்டாகுதுன்னு சொன்னால் நான் நம்பவும் மாட்டேன். நாங்களும் தான் சாப்பிட்றோம்.
ஆனா பேலன்ஸ் முக்கியம். கர்த்தரால போதிக்கப்படுவதற்கு இடம் கொடுங்க. சத்தியத்துக்குள்ள நடத்துவதற்கு நீங்க ஸ்திரப்படுங்க. டில்லி டாலி பண்ணி பேசுறதுன்னு வாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ டில்லி டாலி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி அப்படிமெல்லாம் பேசாதீங்க. ஒன்று இதை பேசுங்க, இல்லைன்னா இதை பேசுங்க. அதுதான் சரியா பேசுறது. இந்த இந்த ரெண்டையும் கலந்தெல்லாம் பேசக்கூடாது. பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, விரும்பலைன்னா விரும்பலைன்னு சொல்லுங்க. இது எனக்கு ஆகாதுன்னா ஆகாதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் பரவாயில்ல ஆனாலும் நீ போகாதே, இப்படிலாம் பேசாதீங்க. ஐயோ, நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வெட்கப்படுவதில்லை. என் குடும்ப சூழ்நிலை, என் வாழ்க்கை. ஏன்னா என் தாய் தம்பப்பெல்லாம் ஆண்டவரை அறியாத குடும்பம். அதனால் தான் தைரியப்பட்டு பேசுவதற்கு காரணம், சத்தியம் வருகிற குடும்பங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கிறது. சத்தியமே அற்ற குடும்பத்திலேயே ஏதோ கோட்பாடு என்ற முறையில் அவ்வளோ சீர்திருத்தத்தையும் சிற்றையும் கொடுத்தார்கள் என்றால், சத்தியத்தை அறிந்த தாய் தகப்பன் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ அதிகமாய் தைரியத்தோடு கொடுக்கணும். அதுதாங்க உண்மையான அன்பு. கவனிங்கள், ஒரு முறையெல்லாம் சிறு பிள்ளை பிராயத்திலே பல வருடங்கள் முன்பாக நான் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். என் தாய் எத்தனையோ நிலைமையில இன்றைக்கு தரத்தில் பார்ப்பேன் என்றால் பெண்களுக்குரிய சுபாவத்தில் அதிகபட்சமான தரத்தை உடையவர்கள் என் தாயை இருப்பதினால் சொல்லவில்லை. ஆனால் அந்த சூழ்நிலை ஒன்றில் சிறிய வயதிலே காய்கறி கடைக்கு முன்னாடி நிற்கும் போது அப்பெல்லாம் கூடையில் வச்சிருப்பாங்க தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம். இப்பவும் கூட தான், ஆனால் அப்போ இருந்த கூட அது வேற மாதிரி கூட. அந்த கூடையின் உயரத்தில் நின்றா கையை வச்சா தக்காளி எட்டும், தலை மட்டும்தான் இருக்கும் தக்காளி கிட்ட. அந்த ஸ்டேஜ். அப்போ தக்காளி நல்ல பளபளன்னு நல்ல சிவப்பாக இருந்த பொழுது நான் தாயை பார்த்து நோண்டி கொண்டிருக்கேன். அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேரம் பண்ணி எல்லாம் காய்களை எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கும்போது, ஆமாம் ஒரு தக்காளி எடுக்கண்டா. வழக்கமான புத்தி தானே, நாம் என்ன பரத்திலிருந்தா வந்தோம், நான் தக்காளி எடுத்தேன். உடனே எங்கள் அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? யாராவது பார்த்துட்டு போகிறாங்க சுமார். பல வருடங்கள் ஆன பிறகுதான் எனக்கு தெரிந்தது, பெரியவரை அறிந்த பிறகு அது தவறான அறிவுரை. அப்போ யாரும் பார்க்காம இருந்த எடுத்துடலாமா? அதான் பாயிண்ட். நிறைய நேரம் பெற்றோர்கள் அதை சொல்லி தருவீங்க பிள்ளைகளுக்கு, இப்போ சொல்ல மாட்டீங்க எஸ்ன்னு. யாருக்கும் தெரியாம எடு, தெரிஞ்சிட்டா வம்பு. அதுதான் பிரச்சனைங்க. ஊரு ஜாதி சனம் ஏதாவது சொல்லும், அதனால பண்ணாதே. ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன நினைப்பார்ன்றது பேச்சிலே இல்லை கிறிஸ்தவங்களுக்கு. ஆண்டவர் என்ன யோசிப்பார்னு பேச்சே இல்லைன்னா வசனம் இவங்களுக்குள்ளே இல்லை. பிள்ளைக்கு என்ன சொல்லி தர முடியும்? ஊரு உலகம் பார்க்கறதுனால தவறு சரி என்பது முடிவாகாது. பெரியவர் பார்வைக்கு சரியா தவற என்பதை வைத்துத்தான் சரி தவறை பிரிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தாதாங்க வெளிச்சம். கர்த்தர் சொல்லி தரும்போது பிரிகிறது காரியங்கள். நீ ஏதோ என்னிடத்தில் உன் விண்ணப்பங்களை சொல்ல வருகிற இடம் அல்ல. நான் உள்ளத்தையே சுத்திகரித்த பிறகு உன் உதட்டிலிருந்து புறப்படுகிறதே அதுவே எனக்கு ஏற்ற ஜெபதூபம் என்று சொல்லி அதை வாசனையாக முகர்கிறாரு. அதுதான் இந்த தெய்வத்தினுடைய காரியம். எவ்வளவு வித்தியாசம். ஏதோ ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொல்லி அவர் உட்கார்ல, வருகிற ஆளை பார்க்கிறார். அவர் எவ்வளோ பாரம் சுமந்து வந்திருக்கேன் பிள்ளை, எவ்வளோ காரியங்களில் பாரப்பட்டு பரிதாபமான நிலைமையில் சிக்குண்டு சோர்ந்து, என்ன நிலைமையில் அடைக்கப்பட்ட நிலைமையை மறந்து கண் சொருகி போய் ஒருவேளை துக்கத்தினாலோ கவலையினாலோ ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலோ சிற்றின்பங்களினாலோ சிக்குண்டு வரும் பொழுது சரியாய் புரிந்து பேச உட்கார்ந்து இருக்கிறாரே, அதனால் வருவதுதான் ஜெபத்தின் வல்லமை. அதனால உட்காரும் போது ஜெபம் பண்ண முடியலன்னா சத்தியத்தை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பது நல்லது. ஏமே ஏதோ ஜெபம் பண்ண முடியலன்னு பேசுறதை விட எங்க பிரச்சனைன்னு கரெக்டா கண்டுபிடிக்க ஆவியானவர் உள்ளதா இருக்கிறார். ஒருவரும் சொல்ல முடியாது எனக்கு ஏன் ஜெபம் பண்ண வரலனே தெரியலன்னு. கர்த்தருக்குள்ள நன்றாய் தெரியும். நம்ம சரியா ஆண்டவரோட நடக்கலன்னா ஜெபம் வராது. ஏனென்றால் ஜெபம் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா என்று சொல்றேன். ஜெபம் என்னைக்காவது பரிசுத்தமானதுன்னு யாரோ யோசிக்க முடியுமா? ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர் பரிசுத்தமானவர், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர் பரிசுத்தமானவர். அதனால தான் நம்முடைய ஜெபமும் பரிசுத்தமானது. நீங்க உள்ளபடியே பேசுறது தான் ஜெபம். அப்படின்னா என்ன? மறைக்காம பேசினா அவர் கரெக்டா நம்மளை சரி பண்ணுவார். ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை தெரியும். ஒரே ஒரு விஷயம், நம்ம இதை அறிந்து அறிக்கை செய்ய வேண்டும். எதற்கு அதெல்லாம் புரியுது? நம்ம உள்ளபடியே அறிக்கை செய்யும் போது வெளிச்சத்தை சந்திக்கிறோம் என்று அர்த்தம். இப்போ வெளிச்சத்தில் யாராவது நடிக்க முடியுமா? இதுவே இருட்டா இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? அந்த ஹாரம் இருள் இருக்கிற இடத்துல எந்த வெட்கத்துக்குரிய காரியங்களும் பதுங்க முடியும். ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும்.
வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சம். அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை பார்த்தா எதையுமே மறைக்க முடியாது, உள்ளது உள்ளபடியே வெளியே வருகிறது. அதனால ஆண்டவர் சொல்ற, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப சுத்திகரிப்பே எங்க வருதுன்னு பாருங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிந்தது என்று எனக்கு தோன்றவில்லை. சுத்திகரிப்பு எங்கே வந்தது? நீங்களும் நானும் சுத்தமா இருக்கனால வந்து ஒளியில நடங்கன்னு சொன்னாரா? நான் ஒளியில இருக்கேன், ரைட்டு, நான் இருட்டில் இருக்கேன். எத்தனை பேர் அப்படி? ஆண்டவர் ஒளியில் இருக்கிறார், நான் ஆனால் ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட வா. டாடி வர முடியாது, இங்கே இதெல்லாம் இருக்குது, அசிங்கமாக இருக்கும், நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க, நான் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், பரவாயில்ல வா. டாடி இங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு, நீங்கள் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு கண்ணு கூசுது, பரவாயில்ல வா. போனவுடனே என்ன சொல்லுவோம்? நல்லா இல்லை டாடி, நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, நான் தான் டாடி சரியில்லை. ஆமாம் ஆமாம், சொல்லு வேற என்ன சொல்லு, எல்லாம் தெரியும் அவருக்கு, இப்போ தெரியாமலாம் இருக்கு. அப்புறம் சொல்லுவார், என்ன செஞ்சேன்னு கரெக்டாக சொல்லுன்னு எதிர்பார்ப்பார். நான் சொல்லுவேன், ஆமாம் டாடி எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நானும் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா செய்யலையா, தாத்தா செய்யலையா, நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சாத்து விடும். ஆனால் நம்ம சத்தியத்தை புரிந்திருந்தான்னு சொல்லுவோம், டாடி தப்பு டாடி, அதுக்கு பேர் வைப்போம், உடனே பேர் வைப்போம். நான் பண்ணது தப்புப்பா. என்ன தப்பு? பேர் வைங்க, கரெக்டாக பேர் வைங்க. அது அந்த பேர் தான் அதுக்கு. பலவீனன்னு பேர் வைக்காதீங்க. என்னால் முடியாமல் பண்ணிட்டேன், அதுதான் தெரியுமே. ஆனால் செய்தது தப்புன்னு சொல்லு, அதை தான் ஆண்டவர் சொல்லுங்க. இப்போ வெளிச்சமும் இருட்டும் ஒன்றே இல்லை. ஆனால் வெளிச்சம் இருக்கிறது என்று தெரிந்தும் இருட்டில் இருக்கிறன்னா வெளிச்சத்தின் இடத்தில் வரும் பொழுது அவரை போலவே மாற்றப்படுகிறார். எத்தனை பேருக்கு புரியும்? இப்போ பாருங்க, அங்கே போனால் அங்கே வந்துருச்சு. அது ஒருவேளை இங்கே இருட்டாக இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நான் நெருங்க இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா லைட்டு? நானாகத்தானே இருக்கிறேன், உண்மையா இல்லையா? நான் வெளிச்சமாக மாறவில்லை. எனக்கு இருளுக்குரிய சுபாவங்கள் இருக்கிறது, மாம்சத்தின் சிந்தனை இருக்கிறது, மாம்சத்தின் வழிகள் இருக்கிறது, மாம்சத்தின் போராட்டங்கள் இருக்கிறது. பாவ உலகத்தில் நான் வாழ்ந்து விழுந்து எழுகிறேன், உண்மைதான். ஆனாலும் வெளிச்சம் என் தகப்பன் என்பதை அறியும் பொழுது, வெளிச்சத்திற்குள் என்னை அழைத்தவர் அவருடைய நீதியை வைத்து அழைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு, நான் அங்கு இருப்பது என் இடமல்ல என்பதை ஒத்துக்கொண்டு நான் அவரிடத்தில் வர தைரியப்படுகிறேன். நெருங்க நான் அவரை போல் மாறுகிறேன். எனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் டீல் பண்ண அவரால் முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உள்ளபடியே வரணும். ஆனால் தான் ஜெபத்துக்கெல்லாம் நீங்களாம் சுத்தமாயிட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சத்தியமே இல்லைங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? சுத்தமாயிட்டு ஜெபத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, தப்பு. என்னைக்கு சுத்தமாயி ஜெபம் பண்ண போறீங்க அதை சொல்லுங்களேன். அதானே சிஸ்டர், நானும் 20 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். உயிர் இருக்கிறனால போயிடுச்சுன்னா இதை யோசிப்பது இல்லை அல்லவா? நம்ம அதனால் நினைக்கிறோம் 60 வயசுக்கு மேலே பக்தியா. யார் சொன்னாங்கன்னே தெரியலைங்க. 60 வயசுக்கு மேலே பக்தினா அப்புறம் 20 வயசுக்கு மேலே என்ன கவனிங்க, பக்தி இருக்க வேண்டிய வயசுல இருந்தாதான் 60க்கு மேலேயே பக்தி தங்கும். தள்ளாடுற வயசுல வர்றதில்லை பக்தி. எந்த வயசுல தள்ளாட வைக்குதுன்னு பாவத்தை நாம் அதிகாரமுடையதை சொல்லுகிறோமோ அந்த வயசுல கர்த்தருக்காக நிற்பதே பக்தி. அதனால உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எங்க நினைப்பே தப்பா போற வயசியா? என் அப்பா அவ்வளவு தைரியமா பேசி வச்சிருக்காரு பழைய ஏற்பாட்டிலே. வாலிப வயசுல எதெல்லாம் நினைக்கிற வயசுல போய் சிருஷ்டிகரை நினைய எவ்வளவு தைரியம் தான் வேதம் இதெல்லாம் சொல்லும். ஏன் நீ நினைச்சுக்கப்பா, நீ செய்துக்கப்பா, எல்லாத்துக்கும் ஒரு நாள் அக்கௌண்ட் கொடுப்பப்பா. அதையும் சொன்னது அவர் தான். ஏன்னா ரொம்ப நாள் ஓடாத வாலிபெல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் நினப்பு தான். அதுக்குள்ள வாலிப வயசு தாண்டி போயிட்டு இருக்கோன்னு கூட தெரியல. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நினப்பெல்லாம் ஓடிட்டு இருக்கா? ஐயோ, நான் இப்போ முடிச்சே 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 தாண்டி. 50ல் நானே 20ல் இருக்கேன்னு நினைச்சா என்ன அர்த்தம் ஆகும்? வெறும் அர்த்தம் தான், மைண்டில் வர்ற அர்த்தம், ஆவியில் அர்த்தப்படாது. கவனிங்க, இப்போ வாலிப வயசுல சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றாருன்னா என்ன வல்லமையை சொன்ன ஒரு வாலிப பிள்ளை நிச்சயமா சுத்தமா இருக்க முடியும்.
அந்த தைரியத்தில் தான் அப்பா சொல்கிறார், உன் நினைப்பிலே நான் இருக்க முடியும். ஹல்லேலூயா, மை காட். ஓ சிருஷ்டிகர் உன் நினப்பில் இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விக்ட்ரி. அதெல்லாம் தம்பி தங்கச்சி யோசிப்பாரு. வாலிப வயசில் எதையோ நினைக்கிறாங்களாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் சிருஷ்டிகரை நினை. அந்த வயசில் நீ என்னை நினைக்க முடியும். இப்போ நினைச்சா தான் 60க்கு மேலே நினைக்க முடியும். ஏமே தொட்டில் பழக்க சுடுகாட மட்டும் அது நம்ம டப்புன்னு முடிச்சிடுவோம். அதான் நான் வேகமாக பேசிட்டேன். சின்ன வயசில் ட்ரெயின் ஆகாத விஷயம் எப்படிங்க பெரிய வயசில் வரும்? 60 வயசுக்கு மேலே கர்த்தர் கிருபையை ஒரு ஆளை ரட்சித்தா பரவாயில்ல. ஆனால் 20லே ரட்சிக்கப்பட்ட ஆள் நான் 60க்கு மேலே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமென். அதான் சொன்னாங்களாம், சிலுவையில் இருந்த ஒரு கள்ளன் கடைசி நிமிஷத்தில் ஜோம் பண்ணி பரலோகம் போயிட்டாராம். அப்படி நான் போய்க்கிறேன்றாங்க சில பேர். அதாவது தொங்கன கள்ளன், இது உயிரோடு இருக்கிற கள்ளன், அதுதான் வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொல்லலை. ஏங்க அவருக்கு கடைசி சான்ஸ், அதனால பேப்டிஸ்ட் எடுக்கல. இதுல வேற ஒரு வியாக்கியானம். அவர் என்ன பேப்டிசமா எடுத்தாரு, பரிசுத்தாவின் அபிஷேகமாக பெற்றாரு, ஊழியமாக பண்ணார், பரலோகம் போல. அப்போ அவரை மாதிரி அரைந்து சிலுவையிலே தொங்க விட்டு கடைசி நேர ஜபம் செய்ய வைத்து மேலே கொண்டு போவதென்றால் ஆயத்தம். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தம்? அப்படி நில்லுங்க. கடைசி நேரத்தில் கிடைச்ச கிருபை, அதில் கூட எவ்வளோ பெரிய கிருபை. வாயை திறந்து கேட்டார், ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கணும். இன்னொரு கள்ளன் சபிச்ச இடத்துல அவர் நல்ல வார்த்தையை கேட்டார், அடியேனை நினைத்தரணும். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே எவ்வளோ நல்ல விசுவாசத்தின் அறிக்கை பாருங்கள். அதை கூட கேட்டனால தான் கிடைச்சது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? ஆமே நாமே நாமே. மனசுலே நினச்சாலும் ஆண்டருக்கு கேட்கணும்லாம் சொல்லாதீங்க, பிசாசுக்கு கேட்காது. ஆனால் ஏன் சிஸ்டர் பிசாசை இப்போ இழுக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அங்கே தானே பிசாசு அவனை விட்டு விலகனா. நிரந்தரமாக நரகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கள்ளனை பிடித்த பிசாசு இன்னொருவனை பிடிக்க முடியல. ஏன்னா அவன் வாயை அடக்க முடியாமல் கேட்டு விட்டான். ரெண்டும் கள்ளர்கள் தானே ரெண்டு பக்கமும். அதில் ஒன்று செத்துச்சு நரகத்தில் போய். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லையா? ஏன்னா இயேசுவை தாண்டி பேசிக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய திக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அதெல்லாம் நடக்கும் பாரு. இவ்வளோ கொட்டிக்கிட்டு இருக்கு, ரத்தம் ஜீவனே இழுத்து கொண்டு இருக்கு. ஆனாலும் ஒருவர் பார்த்து பேசிக்கிறாங்க. நீ இந்த ஆக்கினைக்கு பாத்திரவானா இருந்து முன்னையினையே கடிந்து கொள்ளுகிறது இல்லையா? நீ இரக்கத்தை கேட்க வேண்டிய இடத்துல இப்படி நீ சபித்து கொண்டு இருக்கிறாயின்னு இங்கேருந்தே திட்டுறான். அப்படியும் புத்தி வரல அந்த மனுஷனுக்கு. இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் திட்டுவாங்க. நீ சாக வேண்டிய நிலைமையில் இருந்தும் கர்த்தர் உனக்கு இரக்கத்தை கொடுத்து வைத்திருக்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லையான்னு சொல்கிற ஃப்ரெண்டை கண்டா நமக்கு பிடிக்காது. இது சிலுவையில் தொங்கின கதை தான். அப்போ கூட ஸ்டடியாக இருந்திருக்கான் பாருங்க, எவ்வளோ பெரிய கடின இருதயம். சரி ஃப்ரெண்டு தான் திட்டுறான், சாவ போகிறேன், அவனும் சாப்பிட்றான், நானும் சாப்பிட்றேன். ஐயோ ஸ்தோத்திரம். இது சில பேர் நான் சாப்பிட்ற இடத்துல இல்லை, ஏன் இங்கே ஒரு கண்ணு போனால் 2 கண்ணு அவனுக்கு போகணும்னு நினைக்கிற கூட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே. ஆனால் அவன் தனக்கு வந்த நன்மையை பகிர்ந்து கொடுக்க நினைத்தான் பாருங்கள். எத்தனை பேர் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறீங்க? நல்ல கள்ளன். இப்படி ஒரு டாப்பிக்கில் நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணுவோம், நல்ல கள்ளன். சிலுவையில் இருந்த 2 கள்ளர்களில் எவர் நல்ல கள்ளன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ நல்ல உள்ள, எனக்கு இருக்கிற அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நீ மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ ஆக்கினைக்கு ஏதுவான பாத்திரம், அவர் அப்படி எதையும் செய்யவில்லையே. அதை புரிந்து கொண்டாகல நீ தாழ்த்தி இரக்கத்திற்கு மன்றாடு. பேருங்க, வாயை திறந்து சொல்லாத பட்சத்தில் பிசாசு ஓடாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் கேட்கிறான்னா, நீங்க நினைத்தா கர்த்தர் கேட்பாரா? பிசாசுக்கு கேட்காது. பிசாசு விலகின இடம் அதுதான். ஐயோ, இத்தனை வருஷமும் இவனை பின்தொடர்ந்து இவனை ஒரு தலை சிறந்த கள்ளனாக்கி ரோம பேரரசாங்கம் இப்படி சிலுவையில் அறையும் வரைக்கும் நான் ஜெயித்தேனே, இன்னும் நரகத்திற்கு சில நொடிகளே இருக்கிற நேரத்தில் வாயை திறந்து விட்டானே பாவி. எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? வல்லமே கடைசி நேரத்தில் வாயை திறந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ, அதுவும் எப்படிப்பட்ட ஜெபம்! ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளோ. ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரே ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் சொன்னார், வந்துட்டேன். இதுக்கு இடையில பிசாசு ஒன்றும் பண்ண முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பெரிய வல்லமை உங்கள் ஜெபத்தில் என் ஜெபத்தில் இருக்கிறது. நம்ம வாயை திறந்து இயேசுவே என் மேல் கிருபையார், இதுதான் வல்லமை. பிசாசு தொட முடியாது அதுக்கு மேலே. எவ்வளோ வல்லமை! ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தருணங்களை பயன்படுத்தி கொள்ளாமல் இது அது என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தால் தவறான வியாக்கியானமாகி போகும். மனம் திரும்புதலின் காலகட்டங்கள், கிருபையின் காலகட்டங்கள், எவ்வளவு பாவம் பண்ணாலும் வான்னு சொல்றாரு. நாம் இதை பயன்படுத்தி கொள்ளாமல் கடைசி நிமிஷத்துல பார்த்து கொள்ளலாம் என்றால்
முடியாமல் போய்விடும் தம்பி தங்கச்சி சகோதரா சகோதரி. அதனால தான் ஆண்டவர் இப்பொழுது பேசுகிறார் பாருங்கள், ஜெபம் சுத்திகரிப்பினால் வருகிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னை இந்த நாளிலும் சொல்ல சொன்ன சிட்சிப்பு என்ற விஷயத்துக்கு நான் செல்ல இன்னும் முடியவில்லை. எடுத்து வைத்துக் கொள்ளலாமா? எதிலே நாம் இப்போது வாசித்தோம்? எபேசியர். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னால் கிறிஸ்து கற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்துவையே கற்றுக்கொள்வது தேவன் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியம். என்ன பாருங்க, அதனால்தான் இயேசு 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 என்று அழைத்தால் வல்லமை இல்லை, இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் பிரதம மந்திரியை அறிந்திருக்கிறோம் அல்லவா? நம்முடைய சிஎம்ஸ் தெரியும். நல்ல கவனிங்க, அவங்க பெயர்களை நம்ம பயன்படுத்துறோம், அதனால அவர்களை அறிந்திருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை. புரிகிறதா? பாவம், எவ்வளவு பொலிட்டீஷியன்ஸ் பேரை கண்டபடி உருட்டி கொண்டிருக்கிறார்கள், வாயிலை உருண்டு கொண்டிருக்கிறார்கள், அவருடைய நாமங்கள் உருண்டு கொண்டிருக்கிறது. அதனால அவங்களை புரிந்து வைத்திருக்கிறோம் என்ற அர்த்தமாகுமா? இல்லை. இயேசு இயேசு என்று சொல்வதினாலே நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்ற அர்த்தம் இல்லை, அவரையே கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர் கற்றுக்கொள்ளத்தக்கதாய் வெளிப்படுகிறார். கவனிங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்களோ, டைம் எடுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவர் வெளிப்படுவாருங்க. ஏமே, இப்போ பாருங்க, இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம், இதற்கு அடிப்படையில் நான் அடுத்த வாரம் தொடர விரும்புகிறேன். Psalm chapter 119, சங்கீதம் 119. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம். 67, 71 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது Psalm 119 verses 67 and 71 வாசிக்கலாமா? நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். 71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள. பாருங்க, இந்த உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். அப்போ ஒரு விஷயத்தை நல்லது என்பதை அறிய வேண்டும் என்றால் வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ அவரை கற்றுக்கொள்ள 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 அவரால் வருகிற போதனைகள் எல்லாமே நல்லது. ஏதோ ஆசீர்வாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் தான் நல்லதுன்னு சொல்லல, அவர் உபத்திரவத்தின் வழியிலே நடத்தினாலும் நல்லது. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் உபத்திரவப்படும் போது தாங்க ஆத்துமா தாழ்த்தப்படுகிறது. ஆத்துமா தாழ்த்தப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தாழ்த்தப்படுகிறேன்னு அர்த்தம். ஏன்னா உண்மையான ஆத்துமா எது? உள்ள இருக்கிற மனுஷன். இது புறம்பான மனுஷன். எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியும்? ஏற்கனவே படித்தது. புறம்பான மனுஷன் சரீரம் மட்டும்தான். ஆனா உள்ள நான் பேசி கொண்டிருக்கிறேனே, அதுதான் உண்மையான மனுஷி. ஏமே, எத்தனை பேர் கேட்டீர்கள்? உண்மையான மனுஷன் சாகவே முடித்துக் கொள்ளுங்கள். சாகவே சாவானா? ஸ்தோத்திரம். தெரியும் எனக்கு. சாகவே சாகவே சாவதில்லை, சாக மாட்டான். உண்மையான மனுஷன் ஆத்மா சாகாது, சரீரம் மட்டும்தான் சாகும். அதனால தான் சரீரத்தோட காரியங்களை தாண்டி கர்த்தர் உள்ளே இடைபடுவதற்கு காரணம். இது ஒரு நாள் அழிந்து போகும், உள்ளான மனுஷன் அழிய மாட்டான். இந்த உள்ளான மனுஷன் தான் ஆவியும் ஆத்மாவும் இணைந்த காரியம். அதாவது ஆவி இல்லாமல் ஆத்மாவுக்கு மதிப்பு இல்லை. தேவன் அதனால தான் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமாவான். அப்படின்னா ஜீவனை உடைய ஆத்மாவான். என்னைக்கு ஆண்டோடைய ஆவி நமக்குள்ள கிரியை செய்யலையோ அன்றைக்கு ஆத்மாவுக்கு மதிப்பில்லை. ஏமே, இருதயத்தில் அந்தகாரம் இருந்த நாட்கள். ஆனால் இயேசு வந்த பிறகோ இருதயத்தில் வெளிச்சம் உண்டாயிற்று, ஜீவன் பிறந்தது. அதனால தான் இன்னைக்கு ஆத்மாவுக்கு ஒரு அர்த்தம். அப்படின்னா உள்ள வந்த அந்த ஜீவனால தான் என் சிந்தனைக்கே வெளிச்சம். ஆவி ஆத்மா சரீரனாலே சில பேர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது தெரிந்து விட்டால் எல்லாம் தெரிந்து விடும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்களும் நானும் இந்த கனெக்ஷன்ல வர்றதுக்கு தான் இயேசு வந்தார். எந்த கனெக்ஷன்? பரலோக தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். அவருடைய சிந்தனை நம் சிந்தையா மாறணும், அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். அப்படி வந்தது என்றால் நாம் ஜீவனுக்குரியவர்களாய் வாழ முடியும். இப்ப கவனிங்கள, யாருமே உபத்திரவம் நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. உண்மைதானே? நீங்களும் நானும் உபத்திரவத்தை நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிரமாணத்தின் நிமித்தமாய் உபத்திரவம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியத்திற்குள்ளே நம்மை பழக்குவிப்பதற்காக, நம்மை சத்தியத்தின் படி மாற்றுவதற்காக உபத்திரவம் வரும். இது நல்லது என்று தாவீது சொன்னா. அதனால தான் நான் கற்றுக்கொண்டையா. இப்போ ஒரு ஆளை கற்றுக்கொள்ளணும்னா படிச்சா போதாது, எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, இப்போ பைபிள் நான் படித்தா அப்படி படிப்பேன் சிஸ்டர். எப்படி படிப்பேன்?
நான் எத்தனை முறை படித்தேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் உண்மையிலே சொல்ல, நான் ஒரு முறை படித்த மாதிரி எனக்கே தெரியாது. உண்மையில் உண்மை. நான் ஒரு முறை கூட இந்த 23 வருஷத்தில் படித்து முடிக்கல. ரொம்ப வெட்கத்துக்குரிய விஷயம், ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் படித்ததுக்கு உண்மையாக இருக்கிறது தான் எனக்கு பெரிய சவாலாக இருக்கும். எவ்வளோ படித்தேன் என்பதை விட எவ்வளவு கற்றுக்கொண்டேன். எத்தனை பேருக்கு புரியாது? நிறைய கவனிங்க, படிப்பதை காட்டிலும் அடுத்த கட்டம் போதிக்கப்படுவது. There are 2 stages of learning, right? First you listen to the truth. Secondly, you are taught by the truth. கவனிச்சாதான் போதிக்கப்பட முடியும். 2 முக்கியம். ஆனால் சில நேரம் கவனித்து கேட்டு விட்டு போதிக்கப்படுகிற இடத்துல சில பேர் என்ன செய்வார்கள்? ஓடி விடுவார்கள். நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, அதோடு இருக்கணும். ஆனால் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா வந்தால் வலிக்கும். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஒன்று வசனம் இருக்கணும், இல்லைன்னா ஜாதி இருக்கணும். ஒன்று வசனம் இருக்கணும், இல்லைன்னா சடங்காச்சாரம் இருக்கணும். ஒன்று வசனம் இருக்கணும், இல்லைன்னா கலாச்சாரம் இருக்கணும். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? அதுக்காக கலாச்சாரத்துக்கு தேவன் விரோதியே அல்ல அப்படின்றால் நீண்ட அங்கேயோடு வந்திருக்க மாட்டார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? என்னாலலாம் அதெல்லாம் போட முடியாது, நான் இப்படித்தான் சின்ன வயசுலேருந்து போட்டேலாம் சொன்னால் உதவாது. எத்தனை பேருக்கு புரியுது? பெண்மணிகளே, கண்மணிகளே, பெரியோர்களே, பெற்றோர்களே, நாங்களும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப ஸ்டைலாக வளர்த்தோம்லாம் சொல்லாதீங்க. ஸ்டைலுக்கும் நாகரிகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமே. ஆண்டவர் ஒரு ஜூயிஷ் மேனாக இருந்தார். பரத்திலிருந்து வந்த ரக்கையோடெல்லாம் வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருந்தே இருக்கணும். தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார் என்றால் ஒளிவட்டம் அவசியம் இல்லை. 2 வெள்ளை ரக்கைகளாவது இருந்திருக்க வேண்டும். அவர் ஒரு ஜூயிஷ் மேனாக வந்தார். ட்ரெஸ் கோடில் தெரியுமா? ஏன் வந்தார்? கலாச்சாரத்தை மதித்தார். யூத ஜனங்கள் மத்தியில் பிறந்தால் யூத ஜனங்களுக்குரிய முறைமையின்படி அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தனால தான் யாருன்னே புரியல கூட்டத்தில். அதனாலே யூதாஸை காட்டி கொடுக்க ஒரு ஏற்பாடு. நீ போய் கிஸ் பண்ணலன்னா எங்களுக்கு தெரியாதியா. எத்தனை பேருக்கு அது புரியுது? கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்தனால தான் அதுவும் நடந்தது. அவன் போய் கிஸ் பண்ணாத வரைக்கும் ஏசு யாருன்னே தெரியாது. தனியாக அவன் நடந்தார், நீண்ட அங்கே போட்டுட்டு அப்படியே. சில பேர் அனாயிண்டிங்கில் நடக்கிறதுனா அப்படி இப்படிலாம் போகாதீங்க, தெருவில் கல் எடுத்து தான் நடிப்பார். பெனிகின் சொன்னால், நான் க்ரூ சைட்லலாம் இப்படிலாம் நடப்பேன், இப்படிலாம் கையை காட்டேன், வீட்டில் போய் ஆட்டிகிட்டு இருந்தேன் என்ன ஆகுது? வீட்டில் போனால் ஒரு சாதாரண மனுஷன். எத்தனை பேருக்கு அது புரியுது? சில பேர் அனாயிண்டிங்கில் நடக்கிறதுனா இப்படியே போகிறது. சில பேர் கண்ணை பார்த்தே பேசினா ஒரு காலத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக கண்ணையே பார்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் உயரத்தில் இருக்கிறாங்களாம். எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, நார்மலாக இருக்கணும். அபிஷேகம் எல்லாம் நம்மளை இயற்கையாக யதார்த்தமாக வல்லமையில் வைக்கிற கார். ஆண்டவர் அப்படி தான் இருந்தாருங்க. ஜபத்தில் எது நடந்தாலும் முகரூபம் மாறட்டும். ஏமே வேறு விதமாலாம் காட்டிக்கொண்டு நடப்பது அபிஷேகம் என்று நினையாதிருங்கள். ஆமே. கர்த்தருக்குள்ளே நடக்கிறது தனியாய் வெளிப்படும், அது கனியில் வெளிப்படும். ஏமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஏமேன். தோற்றத்தில் இருப்பதே கனி. ஏமே கவனிங்கள், நாம் எங்கே இருக்கிறோம்? உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன். அடே அப்பா, போட்டில் நான் இப்போ சரியாக நடக்கிறேன்பான்றார். ஆமேன் என்று சொல்ல. எப்போவுமே இந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு நிதானம் இருக்கும். இப்போ அர்த்தம் தெரியுது உங்களுக்கு? எவ்வளோக்கு எவ்வளோ இருதயத்தில் புண்படுகிறதோ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இருதயத்திலே அந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இருதயத்திலே உரைக்க அடிகளாம், காயத்தின் தழும்புகள் ஒருவனை அழுக்கற துடைக்கும். அந்த அடிகள் உள்ளத்தில் உரைக்கணும். சில அடியெல்லாம் காயத்தின் தழும்புகள் என்னைக்குமே ஒரு மனுஷனை அழுக்கற துடைக்கும். அதை நினச்சி நினச்சி தப்பு செய்யாமல் இருப்போம். எத்தனை பேருக்கு எல்லாம் அடி வாங்கலைன்னா கொடுத்து போய் விடுவோம். அதுவும் ஆமேன். ஆனால் அடி வாங்கினதுனால திரும்பி சேர்றதுக்கு பயவரமாக வராதா? சே, அந்த மாதிரி போய் அடி வாங்கினதை விட இந்த வாழ்க்கையே பெட்ரு. ஏமேன் ஏமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஐயோ, இன்னும் நான் ஆழத்துக்கு போனோன்னா ரொம்ப பச்சையான உண்மைலாம் வரும். எசேக்கியேல் ஒரு அம்மா சொன்னாங்களாம், நான் அப்பொழுது இருந்ததை, அதான் இப்பொழுது இருந்ததை பார்க்கலும் அப்பொழுது இருந்ததே நன்மையாக இருந்தது என்பாள். ஏன்னா இப்போ நேசர்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியல. போகிற வழியெல்லாம் முள்ளுகளை வைத்து விட்டேன், மதில்களை எழுப்பி விட்டேன். இவர் பேசுகிற டைலாகை பார்க்கணும். அவள் தேடி தேடி போனாலும் கிடைக்காது. எவ்வளோ நொந்துக்கணும்ல. ஏன் என்னையா இது? நான் ஃபாலோ பண்ண விஷயம், என் காலுக்கு கீழே வச்சிருந்த விஷயம், நான் சொடுக்கு போட்டால் வந்த விஷயம், நானே போனால் கூட சிக்க மாட்டேங்குது. இப்படி நிறைய பேர் இப்போ நொந்திருப்பாங்க. ஆமாம் சிஸ்டர், நான் அவ்வளோ சூப்பராக இருந்தாலும் இப்போ ஒரு ஆளும் மதிக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ தான் உரைக்கும் அடி. ரொம்ப நாள் இளமை ஓடாது.
பயமாக இருக்குது சில பேர் கையை தூக்க. ஐயோ நான் பண்ணாதானே கையை தூக்குறது. இல்லை இல்லை, எல்லாம் அப்படித்தான். ஆண்ட தெளிவாய் சொல்லிவிட்டா. அப்போ அவள் சொல்லுவாளாம், எப்போ சொல்கிறா பாருங்க இந்த வார்த்தையெல்லாம். யாரும் அவையவேன்றாங்களே நினைக்காதீங்க, எருசலேம் தான், அதில் ஆண்களும் அடக்கம். ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள். இப்பொழுது அந்த எருசலேம் குமாரத்தி இருக்கிறாளே, அவள் பேசுவாள். என்ன சொல்லுவாள்? இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் அப்பொழுது இருந்ததே எனக்கு நன்மையாக இருந்ததா. ஏன்னா இவ்வளோ நேசங்களை தேடியும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிருந்தா என்ன இருக்கும்? அவரை விட்டுருப்பா பர்மனண்டா. அப்போ அவர் சொல்கிறார், நீ போகிற வழியெல்லாம் முள்ள வைப்பேன், நான் மதில எடுப்புவேன், நீ தேடனாலும் சிக்க மாட்டாங்கன்ட்டார். எவ்வளோ நல்லாப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதனாலேயே அடிக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இப்போ எழுதிருந்த நேசர்களை பார்க்கலும் அவரை அப்படின்னு சொல்ல விடலை, நன்மை நன்மை. உனக்கு நிறைய நேரம் நிறைய பேர் நேசர்களாக இருப்பதினால நன்மைன்னு நினைக்கிறேன். உண்மை அது இல்லை. நன்மை என்பதே அவரால் வருகிற அர்த்தம். சொல்கிறார், எத்தனை பேர் உன்னை சுற்றி வந்தாலும் உனக்கு நன்மை இல்லை, நான் தான் உனக்கு நன்மை. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள். எழுந்து நிற்கலாமா? இதை நான் அடுத்த வாரம் சிட்சையின் ஒரு போதனையாக தொடர விரும்புகிறேன். ஏனென்றால் சுத்திகரிப்பின் இணைப்பு சிட்சையில் வருகிறது. எழுந்து நின்று கொள்ளுங்கள். சொல்லுங்க, அப்பா நீ எவ்வளோ நல்லவர். என்னுடைய இருதயத்தை பண்படுத்துகிற அந்த பிரமாணங்களுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையாய் சொல்லுகிறேன், டிசிப்ளினை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அன்பை சரியாய் புரிந்து கொள்ளணும். அந்த அன்பை சரியாய் புரிந்து கொண்டவர்கள் ஒரு நாளும் ஆண்டவருடைய சிட்சையை வெறுக்க மாட்டார்கள். ஆமென். சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த அன்புக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நல்ல தேவனப்பா, என்னை எவ்வளவாய் நேசித்தால் இதை எனக்கு செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றிப்பா. இந்த ராத்திரி வேளையில் என்னோட இடைப்பட்ட அந்த பெரிய அன்பு அப்பா, அந்த உன்னத அன்பு, உண்மையான அன்பு, என்னை மாற்றுகிற அன்பு, இந்த ராத்திரி வேளையிலும் என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா நீர் என்னை மிகவும் நேசிக்கிறபடினால் தான்ப்பா அடிக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை என்னை அடித்து சிட்சிக்காதிருந்தா நான் கெட்டு போயிருப்பேன், நான் வழி தப்பி போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் உரைக்கும் அடிகளை, என்னுடைய வாழ்க்கையில் காயத்தின் தழும்புகளை விட்டு வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் அதை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நான் தவறான வழிகளுக்கு போக தைரியத்தை இழக்கிறேன், தவறான வழிகளுக்கு போக துணிகரத்தை இழக்கிறேன். சுவாமி, என் ஆத்துமாவை போதிக்க, ஆண்டவரை விட்டு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் பரிசுத்த தெய்வமே நீங்க கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் ஐயா. உம்மால சிட்சிக்கப்படுவது ஒரு பாக்கியம் ஐயா. உபத்திரவப்பட்டது எங்களுக்கு நல்லது ஐயா. அதனாலே நாங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் நான் உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் பேசி இருக்கிறேன். ஒரு பிள்ளை கூட நம்பிக்கை இழந்த பிள்ளை இல்லை. உங்க வார்த்தையினாலே கடிந்து கொள்ளப்படுகிற ஒரு பிள்ளை கூட நம்பிக்கை இல்லாமல் போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் பிதா. அப்பா, ஞானத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு தான் நம்பிக்கை என்று சொன்னீரப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஞானமே முக்கியம். ஆமென். ஞானத்தை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஞானமுள்ள இருதயத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேனை சாப்பிடுவது வாய்க்கு நல்லதா இருக்கலாம், ஆனால் ஞானம் ஆத்துமாவுக்கு நல்லது ஐயா. அதை பெற்றுக்கொண்டவர்களுடைய முடிவு நம்பிக்கையானது என்று சொன்னேன். உன் முடிவில் நம்பிக்கை உண்டு என்று சொன்னேன். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில உம்முடைய வார்த்தையில் வருகிற அந்த ஞானம் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளட்டும்பா. கண்ணிகளுக்கோ, வழியில் இருக்கிற வலைகளுக்கோ, சுருக்குகளுக்கும் உம்முடைய பிள்ளைகள் தப்பி கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். எந்த பிசாசு மூலமாகவோ, மனுஷன் மூலமாகவோ, சூழ்நிலையினாலேயோ, வேலையிலேயோ அப்பா பணத்தை காட்டியோ, உறவுகளை காட்டியோ வருகிற வலைகள், கண்ணிகள், சுருக்குகள் இயேசுவின் நாமத்திலே கடந்து போகட்டும். இந்த பிள்ளைகள் கால் சிக்கிக் கொள்ளாதபடி தப்பி கடந்து போவார்களாக, தப்பி கடந்து போவார்களாக. நான் சொல்லுகிற இந்த வேளையில் தானே பரிசுத்த தூதர்களுடைய பிள்ளைகளுடைய பாதங்களை கல்லில் இடராதபடிக்கு தூக்கி கொண்டே அவருடைய குழிகளுக்கும், வலைகளுக்கும், சுருக்குகளுக்கும், கண்ணிகளுக்கும் தப்பிக்கும்படியாய் இரக்கம் செய்கிறார்களப்பா. நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே பரிசுத்த தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல, வாகனத்தில் வெளியே போகும்போது வரும்போது எந்த உறவுகள் மத்தியில் நின்றாலும் அவருடைய கால்கள் தப்பட்டும், அவருடைய கால்கள் தப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள என்று சொல் தேவ பிள்ளை. அவருடைய கால்கள் தப்பட்டும் ஐயா. சுருக்குகளுக்கு தப்பட்டும்,
கண்ணிகளுக்கு தப்பட்டும். பரிசுத்த தூதர்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நன்றி 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 அப்பா. உங்கள் வார்த்தை நம்பி வந்த பிள்ளைகள் ஒரு நாள் மாட்டிக்கொள்ள மாட்டார்களப்பா. ஓ, அவர்கள் ஆபத்தை கண்டு விலகி கடந்து போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆக கடவுது. ஓ, கண்ணிகள் அவளை விட்டு கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆக கடவுது. அப்பா, இன்டர்நெட்ல யூடியூப்ல என்னை பார்க்கிறவங்களுக்கு அதே நான் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல கூட உங்க சத்தியத்தை கேட்ட பிள்ளை கண்ணில் மாட்டுவது இல்லை, சுருக்கில் மாட்டுவது இல்லை, வலைகளில் மாட்டுவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தப்பி கடந்து போகிறார்கள். தப்பி கடந்து போகிறார்கள் ஐயா. தப்பி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன் என்பதா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தூதர்களால் வருகிற பாதுகாப்பு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ஓரா மகோ லிஷே ரிபாகரபாதியாந்தே, ஓரா மக்கபா லிஷபாரபாதியாந்தே. உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதப்பா. உம்முடைய அக்கினியின் வளையம் இறங்கி கொண்டிருக்கிறதப்பா. உடைய வீட்டை சுற்றி, உடைய வாகனத்தை சுற்றி, உடைய ஆகாரத்தை தண்ணீரை சுற்றி, உடைய சரீரங்களை சுற்றி உம்முடைய அக்கினி வளையங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, பரிசுத்த தூதர்களுக்காய் நன்றி. ஓ, வளையங்களோடு, அக்கினி வளையங்களோடு, ஒரு பாதுகாப்பின் வளையங்களோடு, ஓ பரிசுத்த தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்களப்பா. இந்த பிள்ளைகளை காக்கும்படி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இது உனக்குரிய வாக்குத்தத்தம் அல்லவா? நீ ஏன் பயப்பட வேண்டாம்? நீ ஏன் உன் சத்துருக்கு முன்பாக கலங்க வேண்டாம்? நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? பரிசுத்த ஆவியை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன். ஓ, அவர்கள் இரவில பகலில வெளியில பட்டணத்துக்கு உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அக்கினியா இருக்கிற உடைய மதில், அக்கினியா இருக்கிற உடைய பிரசன்னா அவளை சுற்றிலும் இருக்கிறதுக்காக நன்றி. நன்றி ஆவியானவர். நாங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பை உணர்கிறோம் ஐயா. உடைய சபைக்கு வர்ற ஒரு பிள்ளையை கூட அந்த அக்கினி வளையம் விடுவதில்லை. ஒரு விசை வந்திருந்தால் கூட, ஒரு நபராய் வந்திருந்தால் கூட, இந்த குடும்பத்துக்கே இந்த தீர்க்க தரிசனத்தை நான் உரைத்திருக்கிறேன். பாதுகாத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். அப்பாவுடைய பிள்ளைகள் அந்த பராமரிப்பிலே வளரட்டா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அப்படியே சொல்லி நான் ஆசீர்வதிக்கிற இந்த வேலையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கொடுத்த ஒவ்வொரு விதையும் 30, 60, 100 பெருகட்டும்பா. எடுத்து பயன்படுத்துங்க. அநேக இடத்துல விதைக்கட்டும், அறுவடையை பார்க்கட்டும். இவர்கள் என்ன சந்ததி, இவர்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, இவர்கள் எந்த கோத்திரத்தா, இவருடைய தெய்வம் யார் என்று ஓ உலகம் அறியட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல எல்லாரும் அதை அறியட்டும். ஓ, இவளை குறித்ததான ஒரு பயம் உண்டாகட்டும் என்று சொல். இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைத்து அதை நிர்ணயம் பண்ணுகிறேன். அது அப்படியே நிலைவரப்பட்டே ஆகும். இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்கிறோம் தந்தை. மகிமையும் கனமும் உமக்கு மட்டுமே உண்டாகட்டும். தொடர்ந்து வருகிற ஜெப நாட்களில் எங்களுக்கு வர ஜெபிக்க, உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்கள் கேட்டது போல வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் வந்தால் போதும். எங்களை நடத்துகிற தெய்வம், எங்களை சுத்திகரிக்கிற தெய்வம், எங்களை பார்த்து கொள்ளுவே. அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தை நீ மாத்திரம் எடுத்துக்கோங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா.